எண்ணெயில் பட்டை, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை, புதினா, மல்லி சேர்த்து வதக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் மிளகாத்தூள் 2 பெரட்டின அப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா காய் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். லோ ஃப்ளேமில் இருந்தால் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். காய் எல்லாம் வதங்கினதும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1:2. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிருக்கேன். பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 தரம் ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் நான் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுது. நீங்கள் பாத்திரத்தை செய்யக்குள்ள இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா